ஹலோ. எங்க சாமி? பழனி போறோம் ஃபேமிலியோட. இதுதான் கார். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போதான் ஹோட்டலில் வந்து சாப்பிட நிறுத்திருக்கோம். ஆக்சுவலி மார்னிங் 6 o'clock கிளம்புறதா பிளானு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. இந்த குடும்பத்தோட வந்தால் இதுதான் பிரச்சனை. எங்க வந்திருக்கோம்? சாப்பிட இருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க வீடியோல வர ஓகேவா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு ரவா ரோஸ்ட் கொடுங்க. ரவா ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. என்ன சாப்பிட்டீங்க? நானா ரவா தோசை சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டோம். ஸோ இப்போ தான் கிளம்பியிருக்கோம். பார்ப்போம் ஆன் த வேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நடந்தா வில் ஷூட் இட். இன்ட்ரெஸ்டிங்னா எந்த மாதிரி சாமி சொல்றீங்க? நானே ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். சரி ஓகே சார். உள்ள ஒருத்தன் கத்துறான். யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் பையன் தான். இருங்க காட்டுறேன். ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ சொல்லு. சொல்லுடா. டைம் இல்லை அப்படின்றான் சாமி. அவன் ஒரே விளையாடுற பிஸியில இருக்காரு அவரு. அம்மா ஹலோ சொல்லுடே. ஹலோ. இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் பாருங்க. இங்க பாருங்க. பாத்துல எல்லாம் வர முடியாது நேத்ரன். என்னடி வாய்ஸ் இது? இது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி. இந்த சாருக்கு இவரு தோசைக்கு இட்லி பொடி இல்லாம சாப்பிட மாட்டாரு. சாருக்கு தான் இட்லி மிளகா பொடி. இந்த சார் மிளகா பொடி இல்ல இட்லி பொடி இல்லாம தோசை சாப்பிட மாட்டாராம். ஹாய். என்ன சாப்பிடுற மம்மா? என்ன சாப்பிட சொல்லிடு. என்ன சாப்பிடுற பாப்பா? தெரியாது. தோசை சொல்லுடா. சோஷை இல்லம்மா, தோசை. ஆவச்சு ஆச்சிடி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எங்க வந்திருக்கோம்? இப்பதான் இறங்கணும். அதுக்குள்ள ஒரு டீ பிரேக். உங்க ஃபேமிலி கூட போகும்போது நீங்களும் இதெல்லாம் தான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. டூரு டூரு. சுவாமி ஹலோ. எங்க இருக்கீங்க? சாப்பிட வந்திருக்கோம் A to Bக்கு. என்ன லஞ்ச் டைம். இது என்னோட லஞ்ச் டைம். அன்னத்துல கை வைப்பேனே தவிர யாரு கண்ணத்துல கை வைக்க மாட்டேன். என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பேனே தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் ஆடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இந்த vlog ஃபுல்லா வருமான்னு நினைக்கிறேன் நான். வரும். என்ன கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்திருக்கோம். இல்ல வரும். வர வரைக்கும் போடுறோம் பாருங்க. மாக்குறாங்க. என்ன சாமி ஃபுல்லா மழை போல? செம்ம மழை. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பிட்டு. ஆனா கிளைமேட் நல்லா இருக்குல்ல வந்தது. நல்லா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். இருங்க பின்னாடி காமிக்கிறேன். ஒரே ஒரு மீல் தான் சாப்பிட்டேன். 155 ரூபாய். ஆனா ஓகே தான், பரவாயில்ல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மழை விடுறதுக்காக. இந்த மழை விட்டுடுச்சுன்னா கிளம்பிடலாம். மழை நின்னாச்சு. கார்ல ஏறியாச்சு. கிளம்பியாச்சு. நாங்கள் ரீச் ஆயிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றோம். பாய். நம்ம பழனி இப்பதான் ரீச் ஆனோம். ரொம்ப டயர்டா இருக்கு போல. மணி 6:30.
ஆமா. காலையில 9:30 மணிக்கு எடுத்தது. இப்போ அரௌண்ட் 6:30 ஆயிடுச்சு. முடியல, ரொம்ப ஆனா tired. மழை பெஞ்சிட்டே இருக்கு பழனியில. ஃபுல்லா ரஷ்ஷன் மேல சொல்றாங்க. எப்படி தரிசனம் பண்ண போறோம்னு தெரியல. குட்டீஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்தோமா, அதனால நிறுத்தி ஸ்டாப்பிங் கொடுத்து டவுன் பஸ் மாதிரி ஃபைனலி புளியமரத்துக்கு ஸ்டாப்பிங் கொடுத்து ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சு. பயங்கர கூட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேல பாப்போம் எப்படி தரிசனம் போகுது. ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நானும் பை. ஓகே. செம்ம கூட்டம் கைஸ், சபரிமலை கூட்டம் எல்லாம். இங்க பாருங்க, மழை பழனி மழை தெரிகிறதா? செம்ம கூட்டம். நாளைக்கு தெரியல எப்படிதான் சாமி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. we'll see. சாப்பிட வந்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. சாப்பிட்டாச்சு. நானும் இட்லி சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நானும் இட்லி பூரி தான் இட்லி சாப்பிட்டேன். பூரி சாப்பிட்டோம். மேல போலான்னு பார்த்தோம், பயங்கர கூட்டமா இருக்கு. இல்ல, வீடியோ பிட்டா எடுத்துன்னு இருக்கோம் சாமி. ஒரு போர்வையாவே எடுக்க மாட்டேன். சரி, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் படாது ஓவரா பண்ணுவாரு சாமி இந்த மாதிரி டைம்ல எல்லாம். சாமி பார்க்கலாம்னு நினைச்சோம், ஆனா முடியல. நாளைக்கு மார்னிங் தான் தரிசனம் பண்ண போறோம். சரி, பாப்போம். செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்கு. இயர்லி ஒன்ஸ் நாங்க வந்துருவோம். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு. ஆஹா, சுட சுட பூரி. திங்ஸ் வாங்க போயிட்டு இருக்கோம். சும்மா பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. கிரிவல ரோடு செமையா இருக்குப்பா. சூப்பரா அடிச்சு வச்சிருக்கு. ஆக்சுவலி நான் இந்த பேக் சைடு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சும்மா ரவுண்ட்ஸ். சரி. செம்மையா இருக்கு. பொம்மைங்கெல்லாம் வாங்கியே தர மாட்டேங்கிறாரு சுவாமி. உங்களுக்கு எதுக்கு சாமி பொம்மை? நீங்க பெரிய குழந்தை தானே? இருந்தாலும் குழந்தை தானே. சரி, ஓகே சாமி. சாப்பாடு கேட்டா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. என்ன சாமி அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா? எனக்கு யாரு இருக்காங்க? வரும்போது வாங்கன்னு சீக்கிரமா இழுத்துட்டு வந்துட்டீங்க. பர்சும் மேல இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? இல்லனா மட்டும் பொம்மை வாங்கி தந்திருப்பீங்க. ஆமா சாமி, கண்டிப்பா சாமி. எனக்கு பொம்மை வேணும். யாராவது பாத்துருக்கீங்கன்னா எனக்கு வாங்கி தாங்க. என்ன பொம்மை வேணும் சொல்லுங்க சாமி. அங்க தொங்க விட்டுருக்காங்களே, அச்சு வாங்கிட்டு இருக்காளே. அந்த பொம்மையா? கண்டிப்பா வேணுமா? கண்டிப்பா வேணும். சரி, வாங்கிக்கோங்க சாமி. படாது சாமி, படாது. ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் வரணும். அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பார்த்து படாது. செம மழை. ஆமா, ஆக்சுவலா கிளைமேட் செம்மையா இருக்கு. நாங்க எதிர்பார்த்தே வரல. இது சூப்பரா இருக்கு. சாப்பிட்ட 4 இட்லியும் இல்ல ஆக்சுவலா ஒரு பித்தளை சாமான் வாங்கலாம்னு போய்கிட்டு கொஞ்சம் சத்தமா பேசு. எனக்கு போறாரு போய்கிட்டே இருக்கிறாரு. 3 கிலோமீட்டர் ஆச்சு, இன்னும் வரல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சு. இப்ப பேட்டரி கார் கூட நிறுத்தல. ஜெயின் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு கிட்ட வந்தாச்சு. சும்மா ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் உள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. நாங்க 2 பேரும் வெளியே இருக்கோம். சாப்பிட்டியா? ஏன் கூட தானே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? இட்லி பூரி. ஓகே சாமி, எங்க இருக்கோம்? குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. இருமுடி மாதிரி எதுவும் கட்டி இருக்கு, அப்படியே துண்டு கட்டி இருக்க. இல்ல, இந்த எஜிப்துல ஒரு மிருகம் வெளியில இந்த மாதிரி தான் உட்கார்ந்து அந்த மாதிரி இருக்கு. அதனால குளிச்சாச்சு, கிளம்பலாம். ஆக்சுவலா நாங்க கூட்டமே எதிர்பார்க்கல. ஃபுல்லா பயங்கர கூட்டம். அது சாமி சீசன் தான், செம்மையா இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லா கூட்டம் தான். வெளியதான் வச்சுட்டு போனோம். ஆமா, நம்ம போயிட்டு வந்து பாக்குறோம். ஆமா, போயிட்டு வந்துட்டு இன்னும் இங்கே இருக்கோம். எப்ப கிளம்புறது?
எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் இங்கே தான் இருக்கும். இப்போதான் போக போகிறோம். ஃபோன் அலௌட் இல்லை. போயிட்டு வந்து பார்க்குறோம். கோயில் போகலாம், கிளம்பலாம். பாய். பாய். பழனி முருகா. ஹலோ, ஹில்ஸ்ல போயிட்டு இருக்கோம். ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. உள்ள போப்பா, ஏறுங்க சீக்கிரம். நீங்களே இருங்க. எனக்கே இடம் பத்தாது. இதுல இத்தனை பேர் இங்க பாருங்க. இங்க ஒரு 2 ஜீவனை பாக்குறது முடியல. சீரியஸா ஆனா நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. புடிச்சுக்கோய. அவங்க பாரு பின்னாடி. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? உள்ள நான் பார்த்ததே இல்லையா. ஜாலியா இருக்கும். கார்ல போயிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த தரிசனம் நல்லபடியா முடிஞ்சா சாமி? எல்லாம் நல்லபடியா முடியுது. பஞ்சாபிரதமாக போயிருக்கோம். ஆமா. ஆமா, பட் நல்ல தரிசனம் ஆச்சு, செம்ம ரொம்ப தரிசனம். நல்லா இருக்கு. கூட்டம்லாம் நாங்க போறப்ப இல்ல, நல்லா இருந்தது. மேக்ஸிமம் நீ பேசுறது எதுவும் கேட்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. சாமி எதுல போயிட்டு இருக்கோம்? கார்ல போயிட்டு இருக்கு. மேஜிக் கார்ல போயிட்டு ஓகே. எங்க இருந்து? எங்க இருந்துன்னா இது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு திரு ஆவினர்குடி போயிருந்தோம். இங்க இருந்து இப்ப சாமி எங்க சாமி இருக்கோம்? சாமி எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு செம்ம கிளி நல்லா இருக்கு. ஆக்சுவலா நல்ல சவுண்ட் அழகா இருக்கு. அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் போடுவானே தெரியல. நீங்க சாப்பிட வந்தோம், டின்னர் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நானா? ஆமா. அடை அவியல் சாப்பிட்டேன். அட்டை மாதிரி இருந்துச்சா? ஓகேவா இருந்துச்சா? நல்லா இருந்தது. ஓகேவா இருந்தது. சரி. நல்லா இல்லை. ஓகே தான். எப்படி இருந்தது ட்ரிப் இன்னைக்கு? நல்லா இருந்தது. ஆனால் டயர்டாக இருக்கு. இல்லை ஓகே, பரவாயில்ல. ஒன் டே விசிட் எடுத்தால் சரியா போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு சீரியஸா சூப்பரா இல்லாட்டி சூப்பரா இருந்தது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.